நான் இதுக்கு பலமுறை விடை சொல்லியிருக்கேன். இந்த நிமிடம் வரையில் நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். இனி வரும் தேர்தலை குறித்து தேர்தல் நெருங்குகின்ற போது அல்லது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, தலைமைக்குழு என்று ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பாக இந்த கட்சியை நான் 13 ஆண்டு காலம் நடத்தி வருகிறேன். அந்த அடிப்படையில் இப்போது அண்ணன் உதயகுமார், வெற்றிக்குமரன் போன்ற இன்னும் எண்ணற்ற தமிழ் தேசிய கட்சிகள், நேற்றைய முன்தினம் கூட சென்னையில் 5 தமிழ் தேசிய கட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அதுபோன்ற சின்ன அமைப்புகளாக இருந்தாலும், பெரிய அமைப்புகளாக இருந்தாலும், அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அந்தந்த தலைமைகளோடு கலந்து பேசி அன்றைய சூழலில் இருக்கிற தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை எடுத்து அறிவிப்போம். இப்போதைக்கு ஆழமா திமுகவோட தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு இல்லையா? ஒரு வருடம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தான் மன்றத்தில் இருந்து ஆரம்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியில் போக போறீங்கன்ற அது நிலைப்பாடு இல்லை, வெளியே போகிறேன் அப்படின்ற நிலைப்பாடு நான் அறிவிக்கலை. உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க, ஒருவேளை அப்படின்னாங்க. ஒருவேளை அப்படின்னா எனக்கு அதை பற்றிய இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இப்போ எடுத்த உடனே சொன்னேன். நான் இப்போது இங்கே உட்காந்துருக்கிற இந்த நிமிடம் வரையிலும் நான் திமுக தலைமையிலான பாசிச மனிதகுல விரோத பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறேன். அதே நேரத்தில் ஈழத்தில் எமது மக்களை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு ஆயுதம் தந்து ராடார் கருவிகளை கொடுத்து எம் இனத்தை கொன்றொழிப்பதற்கு துணை நின்று தோல் புரிந்த காங்கிரஸோடு எந்த விதத்திலும் நான் கூட்டணியில் இடம்பெறவில்லை. நான் கூட்டணியில் இணைந்த இத்தனை ஆண்டு காலத்தில் காங்கிரசினுடைய எந்த இடைத்தேர்தலிலும் நான் பங்கெடுக்கவில்லை. நாடாளுமன்ற தொகுதியில் எந்த இடத்திலும் கைச்சின்னத்துக்கும் காங்கிரசுக்கும் வாக்களியுங்கள் என்று நான் கேட்கவும் இல்லை. நான் காங்கிரஸில் கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்திய கூட்டணியில் இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டினுடைய தமிழருடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட இந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சி தலைவரான திமுக தலைவர் ஸ்டாலினுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெற்று இருக்கிறோம். ஒருவேளை நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில், நான் எடுத்து வைக்கிற போராட்டங்கள் சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில், அது திமுக தலைமையிலான கூட்டணிக்கோ அல்லது அதனுடைய தலைவருக்கோ சங்கடம் ஏற்பட்டால் அவர்கள் எடுக்கிற முடிவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் என்றுதான் அறிவித்திருந்தேனே தவிர நான் வேற எந்த விதமான அறிவிப்பு வெளியிடவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.